இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் மாடல் எல்லாம் ட்ரெயின் பண்றது கஷ்டம். இதுக்கெல்லாம் நிறைய டேட்டா செட் வேணும், கோடிங்லாம் வந்து காம்ப்ளெக்ஸா எழுதணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த மாதிரி மாடல் எல்லாமே நீங்க கோடிங்கே இல்லாம வெறும் டேட்டா செட், அதாவது உங்களோட ஓன் இமேஜ் வச்சு கம்ப்ளீட்டா ட்ரெயின் பண்ணலாம். ஹலோ கைஸ், ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் இந்த ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன், ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங், இந்த மாதிரி மாடல் எல்லாமே வந்து எப்படி ட்ரெயின் பண்ணுறது ஃப்ரம் ஸ்க்ராட்சிலிருந்து. ஸ்க்ராட்ச்னா கம்ப்ளீட்டாக எடுத்து பண்ண போகிறது கிடையாது. ஆல்ரெடி இருக்க மாடலையே எப்படி நம்ம டேட்டா செட்டுக்கு வந்து ட்ரெயின் பண்ண போகிறோம், அதுவும் ஃப்ரீயாக கோடிங்கே இல்லாமல். ஸோ அதை தான் வந்து கிளியராக பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல் பார்த்தீங்கன்னா ரோபோஃப்ளோ. அதாவது ரோபோஃப்ளோவில் சூப்பர்விஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் இருக்குது. இதை வச்சு நம்ம பைத்தானில் கோடிங்காகவும் பண்ணலாம். இல்லை இந்த டூலில் போயிட்டு நம்ம கோடிங் இல்லாமல் ட்ராக் அண்ட் ட்ராப்லேயே வந்து மாடல் ட்ரெயின் பண்ணலாம். ஸோ அதை எப்படின்னு கிளியராக சொல்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக கூகுள் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரோபோஃப்ளோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா இந்த சைட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதிலேயே ஃபஸ்ட்டாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் விஷன் அப்ளிகேஷன்லாம் வந்து எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு சொல்லி க்ளீனாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் 4 மெயின் ஒர்க்குக்காக இந்த டூலை நம்ம யூஸ் பண்ணலாம். அது வந்து ஃபஸ்ட்டு டிடெக்ஷன், அடுத்து ட்ராக்கிங், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டிங் அண்ட் அனாலிசிஸ். ஸோ இந்த 4 டாஸ்க்கு நம்ம மெயினாக பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் சைன்இன் கொடுத்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டை வச்சு சைன்இன் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு ஒர்க் ஸ்பேஸுக்கு உங்களோட நேம் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த பப்ளிக் பிளானுங்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்கள். பப்ளிக் பிளானில் வந்து டேட்டா செட் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்கள் மாடல் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ ஓப்பன் சோர்ஸ் மாடல் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட் கிரியேட் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. உங்களுக்கான ஒர்க் ஸ்பேஸ் வந்து இப்போது க்ரியேட் ஆயிரும். இப்போது இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் மாடலை வந்து ட்ரெயின் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே போங்க. ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுங்க. அதில் நியூ ப்ராஜெக்டில் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இல்லை என்ன நேம் வேணுமோ உங்களுக்கு அந்த நேமை கொடுத்துட்டு, இதில் வந்து டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. என்ன பண்ண போகிறீங்க, ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனா, கிளாசிஃபிகேஷனா, இன்ஸ்டன்ட் செக்மெண்டேஷனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கீ பாயிண்ட் டிடெக்ஷன், மல்டி மாடலு, செக்மெண்டேஷன், இந்த மாதிரி இருக்கும். நான் இப்போதைக்கு ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் கொடுத்துட்டு கிரியேட் பப்ளிக் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிரும். இதுக்கப்புறம் தான் கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோவே இருக்கும். ஃபஸ்ட்டே நம்ம இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்துடும். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய டேட்டா செட்டை அப்லோட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதில் செலக்ட் ஃபைலாகவும் கொடுக்கலாம், நீங்கள் ஃபோல்டராகவும் கொடுக்கலாம். நான் இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு கேட் இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த கேட் இமேஜை வந்து நான் கொடுக்குறேன். கேட்டை வச்சு தான் இப்போ நான் ஒரு மாடல் ட்ரெயின் பண்ண போகிறேன். அதில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிமிலர் இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு டேட்டா செட் இல்லைன்னா சிமிலராக இருக்க இமேஜ் எல்லாம் அதுவே சஜஸ்ட் பண்ணும். நான் என்ன பண்ணுறேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இமேஜஸ் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு 7 இமேஜஸ் ஆட் பண்ணிவிட்டு ஆட் கொடுக்குறேன். ஆட் கொடுத்தோன்னே இந்த மாதிரி ப்ராசஸிங் ஆகி டேட்டா செட் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி வந்தோடனே சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா அனோட்டேட் பண்ணணும். அனோட்டேட்னா எந்த வந்து நம்ம டிடெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு அனோட்டேட் பண்ணி காட்டணும். அப்போனா தான் மாடல் அது மூலமாக ட்ரெயின் ஆகும். நீங்கள் என்ன பண்ணால் ஸ்டார்ட் லேபிளிங், ஆட்டோ லேபிளும் இருக்குது. நான் உங்களுக்கு மேனுவலாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸ்டார்ட் லேபிளிங்கிறத கொடுத்துட்டு அசைன் மை செல்ஃப் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ அசைன் மை செல்ஃப் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், ஸ்டார்ட் அனோட்டேட்டிங் அப்படிங்கிற இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம், இந்த கேட்டை மட்டும் அப்படியே நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த கேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. அண்ட் இங்கே போய் அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் அந்த கேட்டை மட்டும் செலக்ட் பண்ணணும். இதே மாதிரி டோட்டலாக நம்ம என்ன பண்ணணும்னா 8 இமேஜஸுக்குமே நம்ம அனோட்டேட் பண்ணணும். ஸோ அப்படி அனோட்டேட் பண்ணால் தான் அதுக்கு தெரியும் அது வந்து ஆப்ஜெக்ட் என்ன ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத அதால் மாடலால் கண்டுபிடிக்க முடியும். சூப்பராக ட்ரெயின் ஆகும். எல்லா இமேஜுக்குமே நான் அப்படி கொடுத்துக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் எல்லா இமேஜையுமே அனோட்டேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ட்ரெயின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் திஸ் இமேஜ் டு வேலிட் ஆர் டெஸ்ட். அதாவது 8 இமேஜ் இருக்குது. 8 இமேஜில் இந்த 8ல்
ஒரு 4 இமேஜ் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுறதுக்கும் 2 வேலிடேட் பண்ணுறதுக்கும் 2 டெஸ்ட்டுக்கும் அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் பிரிச்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அனோடேட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் இதை விட்டு வெளில வந்துட்டு இப்போ அனோடேஷன் எல்லாமே வந்திருக்கும். ஆட் 8 இமேஜஸ் டு டேட்டா செட்டுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஓகேவா? இப்போ நான் வேலிடேஷன் இதுக்கும் எதுவும் ஆட் பண்ணல. நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ ஒரு இமேஜை நான் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ட்ரெயினுங்கிறத செலக்ட் பண்ணி இதை வந்து நான் டெஸ்ட்டுக்கு வச்சுக்கிறேன். ஓகேவா? அண்ட் இன்னொரு இமேஜை வேலிடேஷனுக்கு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன்னா ஸ்ப்ளிட் ஆயிரும் டேட்டா ஸ்ப்ளிட் ஆனதுக்கப்புறம் இப்போ போய் ஆட் இமேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ட்ரெயின் பண்ணுறதுக்கு 6, வேலிடேட் பண்ணுறதுக்கு 1, டெஸ்ட் பண்ணுறதுக்கு 1. ஸோ இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆட் இமேஜஸ் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துருங்க. அப்போ டேட்டா செட் வந்து ரெடி ஆயிடும். ஓகேவா? இப்போது நம்மளுடைய டேட்டா செட் வந்து ரெடி. நெக்ஸ்ட்டு இப்போ வச்சு இதை ஒரு மாடலை வந்து நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். அதுக்கு ட்ரெயின் மாடல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ரோபோஃப்ளோ இன்ஸ்டன்ட் மாடல் அண்ட் 2 இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த டேட்டா செட் வந்து ப்ரீ பில்ட்டாக இருக்கவும் அதை கொடுத்தோடனே நமக்கு ரோபோஃப்ளோ இன்ஸ்டன்ட் மாடல் வந்து வந்துருச்சு. நான் அகைன் சொல்கிறேன், இதை வந்து கிரியேட் இன்ஸ்டன்ட் மாடல் கொடுங்க. அண்ட் இந்த மாடல் வந்து கிரியேட் ஆகி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா உங்களோட டேட்டாலே வந்து ஃபைன் டியூன் ஆயிரும். இதே நீங்கள் வந்து வேறு செலக்ட் பண்ணியிருந்தீங்க, ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் பதில் இல்லாமல் இன்ஸ்டன்ட் செக்மெண்டேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அங்கே வேறு மாடல் வந்து வரும். ஓகேவா? ஸோ இல்லாட்டினா நீங்கள் கஸ்டம் மாடல்ஸ் வந்து டெவலப் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த கஸ்டம் ட்ரைனிங் இருக்கா, ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி மாடல் டைப்புமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ரோபோஃப்ளோ இன்ஸ்டன்ட்டுக்கு இல்லாமல் வேறு மாடல் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாடலை வந்து நம்ம என்ன பண்ணோன்னா டிப்ளாய் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், ஒரு இமேஜை இங்கே அப்லோட் பண்ணுறேன். அதே கேட் இமேஜு அதை நான் அப்லோட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ட்ரை கொடுக்குறேன். ஓகேவா? ஒன்ஸ் நான் ட்ரை கொடுத்தோன்னே அது வந்து கரெக்டாக அதை மட்டும் டிடெக்ட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ ட்ரை ஆன் மிஷின்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண இமேஜை டிடெக்ட் பண்ணி இந்த சைடில் உங்களுக்கும் அவுட்புட்டு ஷோ பண்ணும். எக்ஸில் இருந்து எவ்வளோ தூரம், ஒய்லேருந்து எவ்வளோ தூரம், வித்து, ஹைட்டு, கான்ஃபிடென்ஸு அண்ட் கிளாஸ் ஐடி வந்து 0னா கேட் அப்படிங்கிறது ப்ரிடிக்ட் ஆகிருக்கு. ஸோ இவ்வளோ தான் வந்து இதுக்கப்புறம் இதை நீங்கள் அட்வான்ஸாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கான்ஃபிடென்ஸ் லெவல், ஓவர்லேப் த்ரெஷோல்டு அண்ட் இந்த ட்ரா கான்ஃபிடென்ஸ் வந்து பாக்ஸு, லேபிள்ஸு இது எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மாற்றிக்கலாம். ஓகேவா? என்ன மாதிரி டிடெக்ட் ஆகணும் உங்களுக்கு அப்படிங்கிறத. நெக்ஸ்ட்டு இந்த மாடலை வந்து எப்படி நீங்கள் வெளியில் யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே மட்டும் இருக்குது இந்த மாடல். இதை நீங்கள் வெளியில் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டிப்ளாய்மெண்ட்ஸில் போயிட்டு ட்ரெயினை மாடல் கொடுத்து அந்த மாடலையும் நீங்கள் கொடுக்கலாம். இல்லாட்டினா இங்கே மாடல்ஸ்லேயே போயிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு டிப்ளாய் மாடல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி டிப்ளாய் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும். டெம்ப்ளேட் யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை பைத்தான் வச்சு பண்ண போகிறீங்களான்னு சொல்லி நான் என்ன கொடுக்குறேன், பில்ட் மை ஓன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இங்கே வந்து நமக்கு ஒர்க் ஃப்ளோ வரும். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஒர்க் ஃப்ளோ. இப்போ இந்த இன்புட்டை கிளிக் பண்ணி ஏதாவது இமேஜ் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா இந்த ஒர்க் ஃப்ளோ எப்படி வருது உங்களுக்குன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட் ஒர்க் ஃப்ளோ கொடுங்க. ஸோ இது என்ன பண்ணால் இன்புட் வந்து இந்த மாடலுக்கு டேட்டா செட் அனுப்பும், அதாவது இந்த இமேஜ் அனுப்பும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிடெக்ட் பண்ணி வந்துடும். ஓகேவா? ஸோ அப்படி வந்துருச்சுன்னா உங்கள் ஒர்க் ஃப்ளோ வந்து ப்ராப்பராக இருக்குது, அதாவது உங்கள் மாடல் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ இதை வந்து டிப்ளாய் கொடுத்தீங்கன்னா ஏபிஐ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இதை வந்து செர்வர்லெஸ் ஏபிஐயாக ரன் பண்ண போகிறீங்களா இல்லை லோக்கலில் ரன் பண்ணுறதுனா மாடல் அப்படியே டைரெக்டாக ஃபைல் எல்லாம் உங்கள் லோக்கலில் டவுன்லோட் ஆகி அங்கே ரன் ஆகும். இல்லை செர்வர்லெஸ் நீங்கள் என்ன பண்ணலான்னா எஸ்டிகேவாகவும் ரன் பண்ணலாம். அதுக்கு வந்து இங்கே ஏபிஐ கொடுத்துருப்பாங்க. இந்த பிப் இன்ஸ்டால் இன்ஃபரன்ஸ் எஸ்டிகே அப்படிங்கிற பேக்கேஜ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த கோடை எடுத்து நீங்கள் ஏதாவது வெப்சைட்டு பண்ணுறீங்க, ஆப் பண்ணுறீங்க, அதில் வந்து ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணுற மாதிரி வைக்கணும் அப்படின்னா இதை மட்டும் அங்கே கால் பண்ணுங்க. கால் பண்ணிவிட்டு இன்புட்டுக்கு பின்னாடி இந்த ஏபிஐயை கால் பண்ணுற மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களோட கஸ்டமைஸ்டு மாடல் வந்து ரெடி ஆயிரும். ஓகேவா? இதுலேயே இன்னும் அட்வான்ஸான டெக்னிக்லாம் இருக்குது. அதாவது அந்த
த்ரெஷ்ஹோல்டு இது எல்லாமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண உங்கள் டேட்டா செட்டுக்கு சூப்பராக மாடல் வந்து ட்ரெயின் ஆகும். இது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். ஓகேவா? நீங்கள் ரன் லோக்கல் கொடுக்குறப்போ இதை கொடுத்து இதை ரன் பண்ணீங்கன்னா உங்கள் சர்வருக்கு, அதாவது உங்களோட லோக்கலுக்கு வந்து இந்த சர்வர் மாடலை வந்து புஷ் பண்ணி விட்டுரும். ஓகேவா? அண்ட் இதை வீடியோஸில் ரன் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பேட்ச் ப்ராசஸிங்னா இப்போ வந்து ஒரு அதாவது மல்டிப்புள் யூசர் வந்து இந்த மாடல் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த டயத்தில் நீங்கள் பேட்ச் ப்ராசஸிங் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து உங்கள் மாடல் ப்ராப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? இல்லாட்டினா உங்களுக்கு வந்து எரர் மேக்ஸிமம் த்ரோ பண்ணும். ஸோ இப்போ இதை டிப்ளாய் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த பைத்தான பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிட்டு இதை மட்டும் கால் பண்ணிங்கன்னா டிப்ளாய் பண்ணிடலாம். இப்போது ஒரு கஸ்டம் டேட்டா செட் மட்டும் வச்சு எப்படி ஒரு டிடெக்ஷன் மாடல் பில்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி நம்ம வேறு என்ன யூஸ் கேஸுக்கு இந்த மாதிரி மாடல்லாம் பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அண்ட் இதே மாதிரி ஏஐயை சிம்பிளாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வித் திரு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.